வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி 25 பிப்ரவரி. இன்றைக்கோட நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி இந்த 25,375 இது மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம். அது டெய்லியோட சப்போர்ட். ஸோ அதனால் அந்த இடம் மேஜர் சப்போர்ட்டாக அது ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ 460 நேற்று க்ளோஸ் ஆச்சு. இது ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம். அப்போ மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நேற்று சொன்னது மாதிரி இந்த இடம் 25,525 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணோம். மேலே ஒரு 10-12 பாயிண்ட் 525னா 540-42 அந்த ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். 545ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 545 அரவுண்டு அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேலே 15 மினிட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படி மேலே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 542 அந்த 25 அந்த இதுக்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மேலேன்னு சொல்லியிருக்கும்போது மேலே 610 வரைக்கும் போகலாம். 636 இதெல்லாம் இன்றைக்கி போலேனாலும் 525க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இது 610 636 போகலாம். ஓகே, இப்போ ப்ரீ மார்க்கெட் எங்கே ஓடிட்டுருக்குன்னு பார்ப்போம். 513 அது ரேஞ்சு ஓடிட்டுருக்கு. ஓகே, 513 இது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா எங்கே வரலாம்? 525 ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே சப்போர்ட் எங்கே எடுக்கலாம்னா இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேப் அப் ஆனால் அது திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கலாம். இதை கட் பண்ணிச்சுன்னா இங்கே போகும். அப்படி இல்லைன்னா இது ரெசிஸ்டன்ஸாகவும் இது சப்போர்ட் ரேஞ்சாகவும் இது ஆக்ட் பண்ணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது டெய்லியில் காட்டுறேன். ஓகே, டெய்லியில் இந்த இடம் மேஜர் சப்போர்ட். எப்போ இது சப்போர்ட்டை கீழே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் கேண்டலுக்கு இந்த 700லேருந்து 537 அதுக்கு மேலே டெய்லியில் க்ளோஸ் பண்ணிச்சின்னா 26,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் அது போகும். இங்கே போகும்போது தான் மேஜர் செல்லு எதிர்பார்க்குறேன். எனிவே நம்ம ஓகே, இப்போ இது 3 ஹவர்ஸோட ஒரு ரேஞ்ச். 3 ஹவர்ஸில் பார்த்திங்கனாலும் இந்த இடம்லாம் மேஜர் சப்போர்ட். ஓகே, நேற்று ரெஃபரன்ஸ் இந்த கேண்டில் சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த 610 வரைக்கும் போகலாம். இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்குது. ஸோ அதனால் 525 ரிஜெக்ட் ஆகி 3 ஹவர்ஸ் ஒரு 12-1 மணிக்கு மேலே இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டார்கெட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.